தக்காளி ரசம் செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி மணக்க தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நல்லா 5 தக்காளி பழம் பழுத்த பழமாக எடுத்திருக்கேன். 5 தக்காளி பழம் எலுமிச்சை சைஸில் புளி எடுத்திருக்கேன். இப்போது இது ரெண்டையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போது துவரம்பருப்பு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன். இப்போது மீடியமான சைஸில் வெந்தயம், பெருங்காயம் சிறிது எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காஞ்ச மிளகா 3 போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போது 2 நிமிஷம் லைட்டான சூடில் இது கொஞ்சம் நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம், சூடு பண்ணி. இப்போது பூண்டு கொஞ்சம் தேவையான அளவு பூண்டு எடுத்திருக்கேன். இந்த பூண்டு லைட்டாக 1 நிமிஷம் சூடு கொடுத்துடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பு ஆற விடலாம். தக்காளியும் புளியும் நல்லா கொதிக்க விட்டு இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கிற தக்காளி மேலே தோல் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போது இதை கையால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கையால் பிசைஞ்சால் ருசி அதிகமாக இருக்கும். நான் சொல்ல என் தங்கச்சி தான் இந்த ரசம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன் நான். பாருங்கள், அது உள்ள சக்கை எல்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இப்போது அதில் இருக்க சக்கை எடுத்துட்டோம். இப்போது தண்ணி சேர்த்துடலாம். நம்ம இந்த சக்கையை எடுத்துட்டு நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போது சேர்த்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தேவையான அளவு மீடியம் சைஸ் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டோம் லைட்டாக. இப்போது கறிவேப்பிலை போட்டுடலாம். இப்போது காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போது நாங்கள் அரைச்சி இல்லையா மசாலா, அது வெதுப்பாக மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன். பொறன்னு அடித்து வச்சுருக்கோம். இதில் என்னென்னா எதுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்கன்னு சொல்லுவீங்க, அதுதாங்க டேஸ்ட்டு தரதுக்கு காரணம். ரசப்பொடி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் புளியும் சேர்த்து தண்ணி சேர்த்துடலாம். இப்போது தேவையான உப்பு போட்டுடலாம். 2 பச்சை மிளகா வாசனைக்காக கீராமல் போட்டிருக்கேன். இப்போது நுரை வர மாதிரி நாங்கள் கொதிக்க விடக்கூடாது. ரசம் கொதித்தா டேஸ்ட்டு இருக்காது. நுரை வரும்போது பார்த்து நாங்கள் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. ஏன்னா ரசம் கொதித்தா நல்லா இருக்காது. இந்த ரசம் அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுடலாம்.